கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் நிறுவனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படி, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு அவரால் அன்றி வேறு ஒருவராலும் வேற வழி கிடையாது. அதனால நம்ம அவர் தான் நமக்கு வாசலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா, அவன் மேய்ச்சலை கண்டடைவதற்கு உள்ளும் புறமும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குது. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லுது. நீங்க எல்லாம் எத்தனை பேர் பஜார் போயிருக்கீங்க அல்லது டவுன்ல போயிட்டு கடைக்கெல்லாம் போறது எப்படி பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கடைங்களாம் அப்படியே பார்த்துட்டே போவோம். சில கடைங்களில் பொம்மைங்க வச்சுருப்பாங்க. பொம்மையை ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே பொம்மைக்கு ரொம்ப அழகாக இருந்தோடனே இது நம்ம நல்லா இருக்குது, இந்த கடைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போவோம். கடைக்குள்ளே போனாலும் என்ன செய்வாங்க, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பாங்க, சில புடவைகள் வச்சுருப்பாங்க, சில ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. சில நல்ல இதெல்லாம் என்ன செய்ய கண்ணு முன்னாடியே தொங்க விட்டுருப்பாங்க. அது என்ன செய்யணும்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அழகா இருக்கும். உடனே சரி இந்த கடைக்கு போவோம் அப்படின்னு உள்ள போவோம். உள்ள போயிட்டு அந்த கடைக்கார்ட்ட கேட்போம், அங்கே பொம்மைக்கு போட்டிருக்கிறதுல வேற கலர் இருக்குதா, அதே மாடல்ல வேற இருக்குதா அப்படின்னு சொன்னா அவர் உள்ள இருந்து நிறைய எடுத்து காட்டுவாங்க. ஏன்னு சொன்னா நமக்கு இது வெளியே பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிரும். உள்ள போய் பார்த்தா சில நேரத்துல கிடைக்கும், சில நேரத்தில் நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும், சில நேரத்தில் நமக்கு பிடிக்காம, இது என்ன வெளியே மட்டும் நல்லா வச்சிருக்கீங்க கடைக்குள்ள ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில கடையிலேருந்து வருவோம். சில கடையில் என்ன செய்வோம், நம்ம இங்கே வெளியே இருந்ததை காட்டிலும் உள்ள நல்லா இருக்கும், இந்த கலரை காட்டிலும் அங்கே உள்ள இருக்கிற கலர் நல்லா இருக்கும், அதை எடுத்துகிட்டு வருவோம். அது நமக்கு சந்தோஷம். இதை நம்ம நல்லது நமக்கு தேவையானதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து போய் நிதானித்து வருகிறோம். இதே போல தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், உள்ளும் புறமும், வெளியே மட்டும் டெக்கரேட் பண்ணிட்டு இல்லாதபடிக்கு உள்ளவும் நம்ம எப்படி இருக்கணுமா, நல்ல மேய்ச்சலை கண்டடையணும்னா இந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா, ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லோரும் இடத்துல வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்த்துல போகணும் அப்படின்னு சொன்னா அவர் நம்முடைய காரியங்களை பொறுப்பேற்று உள்ளும் புறமும் நம்ம எப்படி வாழணும் வச்சிருக்கணும் அப்படின்ற வழிகாட்டுறது தான் எதுன்னு நமக்கு இந்த தெய்வ வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே எனக்கு என்னது ராஜாக்களா இருக்கிறீங்க, என்னுடைய சொந்த ஜனமா இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தெல்லாம் அவருக்கு நமக்கு கொடுத்துருக்காரு, நம்மளுடைய புத்திரரா இருக்கிறோம், உங்களை ஆசிரியர்களாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் உள்ளும் புறமும் இதில் பதவிகளை வைத்திருக்க நாம எல்லாரும் நம்ம பார்ப்பாங்க, ராஜாவின் பிள்ளைகள் அப்படின்னு உங்களே என்னையும் பார்க்கும் பொழுது நம்மக்கிட்ட ராஜாவுக்கு இருக்கிற குணாதிசயம் நம்மகிட்ட இருக்குதான்ட்டு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் தேவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்க அவரின் சொந்த ரட்சகராக இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய குணாதிசயத்தை நம்ம இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் வேதாகமத்தில் பார்த்துருப்பீங்க, ஆண்டவர் இருக்கிறதுல ஐஸ்வர்யவானும் லாசருவும் பார்த்தீங்கன்னு சொன்னால், லாசரு அங்கே இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன இருந்தார், ஆகாரத்துக்கு கூட இல்லாமல் யாருக்கிட்டதான் ஐஸ்வரனுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைக்காக தான் அவர் காத்துட்டு கிடந்தாரு. ஆனால் என்ன பண்ணாது, மரித்த பின்பு எங்கே இருக்கிறாரு, ஆண்டுடைய சந்நிதியில் இருக்கிறாரு. லாசருக்கு பாதாளத்தில் இருக்கிறாரு. ஒரு சொட்டு தண்ணியாவது கொடு அப்படின்ட்டு இவர் கேட்பாரு. பூலோகத்தில் இருக்கும்போது கேட்டது லாசரு, ஆனால் பரலோகத்தில் கேட்கறது யாரு, பாரத்லேருந்து எப்படியாச்சும் கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி வரலால விடு அப்படின்ட்டு கேட்பாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம மகிமையோடு நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்க, மேய்ச்சல் அடைங்க உள்ளும் புறமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 23:25 இப்படி சொல்லப்படுகிறது, மாயக்காரராகி வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, போஜன பதார்த்தங்களை என்ன செய்றீங்க, வெளிப்புறம் சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலும் அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது நீங்களே என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். உள்ளம் புறமும்
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். நம்ம வேத பாருங்க பரிசேரை போலதான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோமா, இல்லை தேவன் சொன்ன நானே வாசல், என் வழியை உட்பிரவேசிங்கள், அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யுங்க, உள்ளும் புறமும் சென்று நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார், அந்த மனுஷன் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டிடும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள், ஆண்டவர் நமக்காக சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்து தன்னை மாற்றிக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நானும் மாற்றிக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது இல்லையா, அந்த காரியங்களாம் மாற்றிக்கொள்வதற்கு அவரே வாசல் என்று சொல்லியிருக்கல, அவருடைய வாசல் நம்ம உட்பிரவேசிப்போம். அவருடைய இடத்துல நம்ம உட்பிரவேசிக்கணும்னு சொன்னால் அவருடைய வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்வோம், கை கொள்ள பிரயாசப்படுவோம். தேவ ஒத்தாசையை கேட்போம். ஆவியோடு நம்மோடு கூட இடைப்பட்டு நம்ம நல்வழி நடத்துவார். அவர் நல்வழி நடத்தும் பொழுது என்ன செய்வோம், நம்ம மேய்ச்சலை கண்டடைவோம். நம்ம எல்லாவற்றிலும் ஞானவான்களாக இருந்து காரியங்களை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க, சமாதானத்தினாக இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன பரம தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உடைய வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லப்படுகிற, ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற தகப்பனே, ரட்சிக்கப்படுகிற நாங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, வேதத்திலே ஆராய்ந்து பார்த்து உள்ளும் புறமும் ஆண்டவரே நாங்கள் மேய்ச்சலை கண்டடைகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீ நல்ல மேய்ப்பனாக எங்களுக்கு நடத்தி வருகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை பின்பற்றுகிற ஆடுகளை போல இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. தப்பி போகிற ஆடுகளா இல்லாதபடிக்கு, தொலைந்து போகிற ஆடுகளா இல்லாதபடிக்கு ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்க நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருங்க சாமி. இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறீர். எங்களை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள, எங்களை நாங்கள் உள்ளும் புறமும் நாங்கள் மேய்ச்சலை அடைந்து மேய்ச்சலை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஜீவிக்கத்தக்கதான பலத்தை தாங்க. அந்த எங்கள் அயலாகத்தாரோடு நாங்கள் நல்ல உறவுகளை வைத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாருக்கு நாங்கள் பொறாமையோ மேட்டுமையான குணங்களோ எங்களுக்கு இல்லாதபடிக்கு தகப்பனே, அந்த தீய குணங்கள் எல்லாம் எங்களிருந்து எடுபட்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு நாங்கள் வெளிவர எங்களுக்கு தேவ பலன் தர வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம். பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியம் உடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது சாமி. அதை நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றமைத்தல் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.